வெல்கம் டு மை சேனல் அழகிய தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூண்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பூண்டை வந்து எப்படி கம்மி விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூண்டு சந்தை வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா வடுகப்பட்டியில் நடக்குதுங்க. அதாவது வடுகப்பட்டிங்கிறது வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. வடுகப்பட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பலதரப்பட்ட வகைகளில் பூண்டுகள் கிடைக்குதுங்க. கிலோ 35 ஆரம்பித்து 140 வரைக்கும் ரகங்களில் பூண்டு கிடைக்குதுங்க. இப்போ நம்ம விற்கிறதுக்கு வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அது பிஸ்னஸ் பண்ணணும், இதை வாங்கிட்டு போய் விற்கணும் அப்படின்னா நம்ம கம்மியான முதலீடு போதுங்க. ஒரு 5000ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 5000ரூபா இருந்தால் போதும். அது நம்ம அங்கே போய் கொள்முதல் பண்ணிட்டு வந்து ஒரு வண்டி ஒரு எக்ஸல் இருந்தால் கூட போதுங்க. அந்த எக்ஸலில் வந்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வச்சு நீங்கள் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு பின்னாடி கூட மாதிரி வச்சு இல்லை சைடில் ஏதாவது பை மாதிரி வச்சுட்டு நீங்கள் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணி விட்டிங்க போகும்போது அப்படியே சவுண்ட் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தேடி வருவாங்க, வாங்குவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பூண்டு வாங்கும்போது எப்படி வாங்கணும் அப்படின்னா, நல்ல தரமான பூண்டாக பார்த்து வாங்கணுங்க. நீங்கள் இப்போ ரேட் கம்மி 35லேருந்து கிடைக்கிது அப்படிங்கிறப்ப நம்ம 35, 40 இந்த மாதிரி கிடைக்கிற பூண்டுகள் வாங்கணும் அப்படின்னா அதில் நிறைய தோல்கள் இருக்கும். நிறைய நம்ம அதுக்காக உட்காந்து எஃபர்ட் போட்டு அதை எடுக்கணும். எடுத்தாலும் ரொம்ப சின்னதாக இருக்கும். நிறைய லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெரிய பூண்டை தான் விரும்புவாங்க. ஏன்னா நிறைய பேர் வெளியில் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, ஆஃபீஸ் போகிறவங்களா இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உட்காந்து பூண்டை வந்து சின்ன சின்ன பூண்டாக வச்சு குளிக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்போ பெரிய பூண்டு தான் விரும்புவாங்க. அப்போ நீங்கள் வாங்கும்போது நல்ல தரமான பெரிய பூண்டாக வாங்கிக்கணுங்க. அந்த மாதிரி பூண்டை வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வண்டியில் வச்சுட்டு நீங்கள் போய் இப்போ பூண்டு நீங்கள் போய் ஊர் ஊராக போய் ஒரு இடத்துல கூட சென்டரான பிளேஸில் நின்றுட்டு கூட நீங்கள் பாட்டுக்கு நின்னீங்க அப்படின்னா பூண்டு அந்த சவுண்டு கேட்டு எல்லாருமே வருவாங்கங்க. வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. நல்ல தரமான பூண்டு நீங்கள் கொடுக்க ஒவ்வொரு தொடர்ந்து உங்களுக்கு கஸ்டமர் கிடைக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இப்போ கடை போட்டு கடையாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பூண்டு வாங்கினா தான் உங்களுக்கு காசு. ஆனால் இந்த மாதிரி போய் விற்கிறீங்க, வீடு வீடாக விற்கிறீங்க அப்படிங்கிற போது நிறைய பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணலாங்க. இப்போ நீங்கள் வந்து பூண்டு மட்டும் கொண்டு போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை பூண்டு சில டைம் ஓடும், சில டைம் ஓடாமலும் இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்க, கூடவே இன்னொரு அடிஷ்னலாக ஒரு வெங்காயம் இந்த மாதிரி வேறையும் கூட வச்சுக்கலாங்க. பூண்டு ஓடாதுன்னு சொல்ல வரலங்க, பூண்டும் அந்தளவுக்கு ஓடும். இருந்தாலும் வெங்காயம் இந்த மாதிரி மற்ற திங்ஸ் எது வந்து உங்களுக்கு பக்கத்தில் கம்மியாக கிடைக்குதோ அந்த பொருளையும் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2யுமே ஒரே டைமில் சைடில் கூட வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி கொண்டு போகும்போது ஒன்று வாங்கலைனாலும் ஒன்று வாங்குவாங்க, உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எந்த வகையிலும் நஷ்டம் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீக்கரில் வச்சு இது பண்ணி பேசி வச்சு ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணுறனால நீங்கள் வந்து ரொம்ப பெட்ரோல் செலவு பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் போக வேண்டிய தேவையில்லைங்க. ஏன்னா இப்போ பெட்ரோல் செலவு பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு நீங்கள் தெருவாக சின்ன சின்ன சந்தாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே செலவாகுங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவு கம்மியாகும். அதேமாதிரி பூண்டில் வந்து பார்த்தோன்னா நிறைய ரகங்கள் இருக்குதுங்க. நாட்டு பூண்டுலேயே பெருசு இருக்குது, சின்னது இருக்குது. நாட்டு பூண்டு அப்படிங்கிறப்ப வந்து பழுப்பு கலரில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி போண்டல் பூண்டு, ரசப்பூண்டு, சைனா பூண்டு, சாம்பார் பூண்டு. இப்போ சென்னை சைடெலாம் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சைனா பூண்டு அதாவது சாம்பார் பூண்டு அப்படிங்கிற பூண்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த வடுகப்பட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வத்தலகுண்டு டு தேனியில் இருக்குது. நீங்கள் வந்து பூண்டு வாங்கும்போது ஆல்ரெடி அதை என்ன சொல்கிறது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க பூண்டு வியாபாரம் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் போகலாங்க. ஆனால் பூண்டுங்கிறது நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தாங்க. அதை நீங்கள் நம்பி தொடங்கலாம். அதே மாதிரி இப்போ இல்லை என்னால் ஓரளவுக்கு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆட்டோ கூட எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன ஆட்டோ எடுத்துக்கிட்டு அதில் வச்சுட்டு இந்த மாதிரி பூண்டு மட்டுமே போய் வாங்கிட்டு வந்து விற்றீங்க அப்படின்னாலும் ரொம்பவே உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. இப்போ நான் வந்து பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டு பார்த்ததில் பூண்டு விற்கிறவங்க எனக்கு தெரியும். அவங்ககிட்ட கேட்டதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூண்டு போயிட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்து வண்டியில் தான் வச்சு விற்கிறாங்களாமா. ஆனால் ஒரு டைம் காலையில் போனாங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விற்றாங்க அப்படின்னாவே குறைஞ்சது 1000 பக்கம் லாபம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அடுத்த நாளுக்கு தேவையான பூண்டு வந்து போய் கொள்முதல் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பூண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே நம்மளால் யூஸ் பண்ணுற ஒன்று தான், நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. இப்போ கொரோனாவுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா பூண்டு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பூண்டுங்கிறது பெண்களாலையும் எல்லாத்தாலையும் வந்து ரொம்பவே சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் பூண்டு தொழில்ங்கிறது உங்களுக்கு எப்போயுமே இதாகாது. அதே மாதிரி ஒரு வியாபாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அதாவது பூண்டு விலை ஏறும் பார்த்தீங்களா, அப்போ வந்து நல்ல லாபம் கிடைக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, பூண்டு விலை ஏறும்போது நிறைய சில பேர் வந்து 5000 முதலீடு பண்ணலான்னு நினச்சி, இப்போ நான் சொன்னதே 5000த்தில் தான் சொன்னேன். 5000 முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பூண்டு விலை அதிகமாக இருக்கும்போது அந்த முதலீட்டில் பண்ண முடியாது. சரி நம்ம கடை வாங்கி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனால அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க.
அப்படிங்கிறப்ப பூண்டு வந்து விற்கிறவங்க வந்து வியாபாரிகள் குறைஞ்சிருவாங்க. அப்படிங்கிறப்ப பூண்டு வந்து நிறைய மக்கள் நம்மக்கிட்ட வாங்குவாங்க. அப்படிங்கிறப்ப வந்து எனக்காக அது என்ன சொல்கிறது, பூண்டு வந்து நிறையவே சேல்ஸ் ஆகுங்க, நல்லாவே லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விலை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ஒரு வண்டி எடுத்துகிட்டு மேக்ஸிமமான பேர் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பூண்டோட ரேட்டு பூண்டுக்கு வந்து அந்தளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வடுகப்பட்டி சந்தைக்கு போய் நேராக பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தரமான பூண்டு அப்படிங்கிறது தெரிகிற பூண்டை மட்டும் வாங்கிட்டு வந்து விற்று பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.